நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உச்சத்தை விட்டுட்டு உச்சத்துல வந்திருக்கேன். இப்ப 10,000 கோடி பணம் இருக்குல்ல, கேபிஒய் பாலா ஏங்க அந்த மனுஷன், நான் உண்மையாலே கேபிஒய் பாலாவை பாராட்டுறேங்க. உண்மையாலே மனசார பாராட்டு. உண்மையாலே நாளைக்கு அந்த ஆளு கூப்பிட்டு நீங்க அமைச்சர் கூட கொடுங்க, இல்ல சீஃப் மினிஸ்டர் கொடுங்க, நான் சப்போர்ட் பண்றேன் சீரியஸாவே. ஏங்க அவரு ஒன்னும் பெரிய படம் நடிக்கல, அவருக்கு பல கோடி பணமும் இருக்காது. அந்த அபிநய் என்ற ஒரு துள்ளுவதோ மேல நடிச்சாரு, அவர் நடிக்கிறது அவரு நோய்வாய் பட்டு இருக்காரு. அவருக்கு போயிட்டு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வந்து மனுஷன் எது கோடிக்கணக்கில் துட்டுலாம் இல்ல கேபிஒய் பாலா கிட்ட. ஆனா நீங்க உச்சத்தை விட்டு வந்திருக்கீங்க. ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அரசியலுக்கு ஏன் வரணும்னா மக்களுக்கு நான் உதவ போறேன். நடிகர்களுக்கு உதவு. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு சாதாரண நடிகருக்கே உங்களால உதவ முடியல, நீங்க எப்படி மக்களுக்கு உதவிங்கன்னு நான் கேக்குறேன். தப்பா இல்ல? இதெல்லாம் அவங்க சிந்திக்கணும். நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கணும். உடனே அவங்க சிந்திக்க மாட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா கேள்வி கேட்பான்? ஏன் போய் ரஜினி சார கேளு, ஏன் போய் அஜித் சார கேளு. கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அரசியலுக்கு வரல. ஆனா உங்க விஜய் இந்த தமிழ்நாட்டை ஆள போகிறார். யாருடைய வரிப்பணத்தை வைத்து? மக்களோட வரிப்பணத்தை வைத்து. அப்படி மக்களோட வரிப்பணத்தை வைத்து உதவ வரும் விஜய்க்கு தன்னுடைய காசை எடுத்து ஒரு சக நடிகருக்கு உதவ முடிய பணம் இல்லையே. ஐயோ ஏன்னு கேள்வி கேட்கிறோம். எப்படி ஒரு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு?